Hi friends, happy Mother's Day. இங்கே சைனால மதர்ஸ் டே செலிப்ரேஷனாக வந்து ஹர் டைம் கேதரிங் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்தது. இது வந்து விமென்ஸ்க்காகவே இந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மதர்ஸ் டே ஸ்பெஷலாக வந்துட்டு பேக்கிங் செஷன் வந்துட்டு நடந்தது. ஸோ அதனால் பேக்கிங் ரிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக நானும் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து தனியாக நான் வந்துட்டு வெளியே வந்திருக்கேன். இனிஷியலாக கொஞ்சம் பயமாக இருந்தது, புதுசாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக செட் ஆகிடுச்சு. சதீஷ் வந்து பவிஷ்ணாவி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபுட்டெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் மட்டும் வந்து வந்திருக்கேன். இவங்க தான் இன்றைக்கி நமக்கு பேக்கிங் வந்து சொல்லித்தர போகிறாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன நினச்சி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி லேடிஸ் மட்டும் நினச்சி வந்தேன். கிட்ஸும் வரலான்னு போட்டிருந்தாங்க, பட் மோஸ்ட்லி லேடிஸ் தான் வருவாங்க, கிட்ஸ் எல்லாம் வந்து வீட்டிலே விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி நான் வந்து பவிசை வந்து வீட்டிலே விட்டுட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்திருந்தா வந்து அவளும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பா. எனக்கு வந்து பேக்கிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் இப்போ பேக்கிங் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஏதாவது கற்றுக்காத விஷயம், ஏதாவது தெரியாதது, இங்கே ஏதாவது புதுசாக நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி வந்துட்டு வந்தேன். பவிஷ்ணாவே கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு அவளும் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருப்பா. அது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ பேக்கிங்லாம் வந்து சூப்பராக வந்துட்டு போச்சு பேக்கிங் செஷன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து அங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பிரியாணி. அதுவும் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு பேக் பண்ண ஐட்டம்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக போச்சு இந்த டே. வீட்டுக்கு வந்ததும் பவிஷ்ணாக்கு நான் பண்ண கேக்லாம் வந்துட்டு கொடுத்தேன். அவளை வந்து இங்கே விட்டுட்டு போனது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கிளம்பும் போது வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து தான் எஸ்கேப் ஆனேன். பட் வீட்டுக்கு வந்து சொன்னோன்னே என்னை ஏமா வந்து விட்டுட்டு போனேங்க அப்படின்னு சொன்னான். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச கேக் தானே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி நான் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன். அவளை வந்து ரொம்ப நாளாக வந்து சாக்கோலோவா கேக்லாம் கேட்டுட்டு இருந்தா. அது வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து 2 கப்ஸ் ஸ்மால் கப்பில் பண்ணி, அப்புறம் ஒயிட் சாக்லேட் பிளாண்டே. இதில் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள்ஸ் பவிஷ்ணாக்காகவே வந்து போடணும் அப்படின்னு எம்என்எம்ஸ்லாம் போட்டு வந்து பண்ணேன். அப்புறம் மதர்ஸ் டே கிஃப்டாக வந்து இந்த கிளாஸ் பவுல் செட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதுனால நான் பேக்கிங் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு கிடைச்சாங்க. ரொம்பவே வந்து ஹாப்பியாக போச்சு இந்த ஈவெண்ட். இந்த மதர்ஸ் டே வந்து சூப்பராக போச்சு எனக்கு. பவிஷ்ணாவும் கேக் சாப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. டாடா, பபாய்.